ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கையிலையும் காலில் இடுப்பில் கட்டக்கூடிய கருப்பு கயிறுடைய மகத்துவத்தை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரோம். அந்த வகையில் இடுப்பில் கருப்பு கயிறு அணிந்து கொள்வது அப்படின்றதும் கையில் கட்டி கொள்கிற கருப்பு கயிறும் காலில் கருப்பு கயிறை கட்டி கொள்வது, திருஷ்டிக்காக ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு கயிறை கட்டி கொள்வது அப்படின்றது இன்றைய வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய விஷயம், பின்பற்றிட்டு வரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இந்த கருப்பு கயிறு ஏன் கட்டாயம் அணியணும், இதை அணியும் முறை என்ன, இதுதான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது கருப்பு கயிறை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்றது வெறும் திருஷ்டிக்காக மட்டும் இல்லை, நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் கருப்பு கயிறு அணிந்து கொண்டிருக்குது நம்முடைய எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கிறதுக்கு அவசியமான விஷயமா இருக்குது. உதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கையில் கருப்பு கயிறு அணிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது இத்து போயிடுது, அருந்து போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் கட்டியிருக்க கயிறு அருந்துருச்சு. அப்போ நீங்கள் புதிய கயிறை உடனே மாற்றாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த கயிறு கட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் மனசுலையும் உங்கள் எண்ணத்துலையும் இருந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த கயிறு அவிழ்ந்த உடனே அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிற மாதிரியான உணர்வுகள் நமக்கு தோணும். அதுக்கு புதிய கயிறை நீங்கள் மாற்றினது உடனே உங்களுக்கு அறியாமலேயே ஒரு புது பலம் பெற்றது மாதிரி இருக்கும். கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்ற ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். இப்போ சிறு வயதுலேருந்தே நமக்கு இதை சொல்லி சொல்லி பெரியவங்க நமக்கு வளர்த்துருக்காங்க. இது நம்மளுடைய ஆழ்மனதில் கயிறு இல்லை அப்படின்ற உடனே ஒரு பலம் இழந்தது போல உணர்வு ஏற்படுத்தும். கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்ற உணர்வுகளோட இந்த எதிர்மறை எண்ணங்களை இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இந்த காரணத்தால் தான் நம்ம உடலில் ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு கயிறு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. மேலும் கருப்பு அப்படின்னும் பொழுது அது திருஷ்டியை போக்கக்கூடிய நிறமாக இருக்குது. உங்கள் மேலே விழக்கூடிய திருஷ்டியை இந்த கயிறு அது ஈர்த்து கொள்ளும். அதே மாதிரி உங்கள் கையிலையோ கால்லையோ இடுப்புலையோ ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயம் கருப்பு கயிறை அணிஞ்சு கொள்வது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். மேலும் கருப்பு கயிறு அணியும் போது சில விதிமுறைகளை நம்ம கையாள வேணும். அப்படி என்னான்னு பார்த்தோன்னா, கோயிலில் நமக்கு கொடுக்கப்படுற சாமி கயிறு அணியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முடிச்சுகளில் மந்திரங்கள் சொல்லி அதில் அந்த முடிச்சுகள் போட்டிருப்பாங்க. அதே போல் நம்ம வீட்டில் கருப்பு கயிறு கட்டுறோம் அப்படின்னும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த முடிச்சு போடும் பொழுது சிறந்த பலன்களை கொடுக்கும். நீங்கள் புதுசாக இந்த கருப்பு கயிறை கட்டிக்கிற விரும்புனீங்கன்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் கட்டிக்கிறது ரொம்ப சிறந்தது. பூஜை அறையில் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு அடுத்தது நீங்கள் அணிஞ்சிக்கிற கயிறை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் இடுப்பு இல்லை கழுத்தில் நீங்கள் அணியும் பொழுது கயிற்றுல 9 அந்த கருப்பு கயிறில் 9 முடிச்சுகளையும் காலில் அணியும் பொழுது நீங்கள் 3 முடிச்சுகளையும் போடணும் அப்படின்ற கணக்கு இருக்குது. ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் ஒன்று ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கருப்பு கயிற்றில் முடிச்சு போட்டு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சிறந்த பலனாக கொடுக்கும். இந்த கயிற்றை நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்ற விதியும் இருக்குது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.